வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். ஒரு வித்தியாசமான ஒரு ப்ராடக்ட்னுடைய ரிவ்யூ நம்ம சேனலில் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது வந்து ரேகர் கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு பைக் மவுண்ட். உங்கள் ஃபோனை வந்து பைக்கில் மவுண்ட் பண்ணுறதுக்கான ஒரு டிவைஸ். இதோட விலை பார்த்தீங்கன்னா 1000 ரூபா. 2 வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. Ridelock 300A மற்றும் Ridelock 300B அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியண்ட் அவைலபிளாக இருக்குது. இந்த 300A அப்படிங்கிறது மோட்டர் பைக் மற்றும் பைசைக்கிளில் அட்டாச் பண்ணக்கு அந்த ஹேண்டில் பாரில் ஃபிட்டிங் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. 300B அப்படிங்கிறது ஸ்கூட்டரில் வந்து இந்த மிரரில் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் வித்தியாசம் இல்லையா, மற்றபடி எல்லாமே சேம் தான். ஸோ இது என்ன எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு நம்ம முதல்ல அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ளே என்னென்ன வருது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ரோட்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ அப்படியே காதிலேயே மாட்டிக்கிட்டு கையிலேயே வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாரும் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக பண்ண ஒரு மொபைல் ஸ்டாண்ட் இது. ஸோ இதை ப்ராடக்ட் நம்ம அன்பாக்ஸ் பண்ணோடனே உள்ளுக்குள்ளே 2 விதமான சைஸில் உங்களுடைய ஹேண்டில் பாருடைய சைஸுக்கு ஏற்றாப்புல 2 வாஷர் கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கியமானது. அப்புறம் இதை டைட் பண்ணி பொறுத்துறதுக்கு ஆலன் கீஸ், ஒரே ஒரு ஆலன் கீ கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த மெயின் பார்ட் இது வந்து ஆர்ம். ஸோ இந்த ஆர்ம் தான் உங்களுடைய ஹேண்டில் பாரில் நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ண வேண்டியது. ஸோ இது உங்கள் மொபைல் ஃபோனில் எது போய் செட் ஆகும் அப்படின்னா இந்த இடம். ஸோ இதுதான் அவங்க மொபைல் ஃபோனில் நீங்கள் ஒரு ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 3M ஸ்டிக்கர் ஒன்று இருக்குது. ஸோ இது தவிர ஒரு ஸ்டிக்கர் ஆல்ரெடி அவங்க ஒட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பீல் பண்ணி உங்கள் மொபைல் ஃபோனில் ஒட்டிய வேண்டியது. அதுக்கப்புறமா இந்த ஹேண்டிலில் உங்கள் பைக்கில் நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைங்கிறப்போ அப்படி வச்சு அப்படி அழுத்திட்டீங்க அப்படின்னா ஃபிட் ஆகிக்கும். இதை எடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கலாம். அப்படி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா டக்குன்னு இப்படி ஓடியாந்துடும். அவ்வளோதான். ஸோ இப்போ இதில் 2 பிரச்சனைகள் உங்கள் எல்லாரும் மைண்ட்லேயும் தோணலாம். பட் அந்த பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல என்னோடய மொபைல் ஃபோனில் இதை ஒட்டி இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதை வந்து டைரெக்டாக மொபைல் ஃபோனில் ஒட்டி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது, பெஸ்ட்டான ஒரு யூஸாக இருக்கும். பட் ஒரு சின்ன ஒரு டவுட்டு, தப்பித்தவரி மொபைல் ஃபோன் கீழே வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கேஸ் வேணுமேப்பா அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கேஸில் கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். ஸோ என்னுடைய கேஸ் பார்த்தீங்கன்னா ரப்பர் கேஸ். இதில் எப்படி இது ஒட்டும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட்டாக இருக்குது. ஸோ ஆனால் இந்த கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாலிடான ஒரு பிளாஸ்டிக் கேஸ். ஸோ பிளாஸ்டிக் கேஸில் அது கண்டிப்பாக ஒட்டும்னு நினைக்கிறேன். ஸோ ஏற்கனவே இருக்கிற ஸ்டிக்கர் மேலே ஒட்டலாமா? பரவாயில்ல. இந்த கேஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரேகர் கம்பெனி கேஸ் தான். பட் இந்த கம்பெனி கேஸில் தான் ஒட்டணுங்கிறது கிடையாது. ஒட்டியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம பைக்கில் இதை மவுண்ட் பண்ணிவிட்டு இது எப்படி ஃபிட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். சரி, இப்போ வந்து இதை நம்ம ஃபிட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னுடைய பைசைக்கிளில் இதை ஃபிட் பண்ணி நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ எங்கே ஃபிட் பண்ணணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிங்க. அதே மாதிரி நீங்கள் ஃபிட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய மொபைல் உங்களை எப்படி ஃபேஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க. ரோடை வந்து அதிகமாக மறைக்காத அளவுக்கு நீங்கள் ஃபிட் பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும். ஸோ உங்களுடைய ஹேண்டில் பாரோடைய சைஸுக்கு ஏற்றாப்புல இந்த பாக்ஸுக்குள்ளே ஆக்சுவலி 3 வாஷர் இருக்குது. ஸோ உள்ளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த வாஷர் ஒன்று பில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ 3 வாஷர் மொத்தமாக இருக்குது. ஸோ உங்களுடைய ஹேண்டில் பாரோடைய சைஸுக்கு ஏற்றாப்புல ஒரு வாஷரை சூஸ் பண்ணி ஒரு பெர்ஃபெக்டான ஃபிட்டிங்கில் நீங்கள் இதை ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபிட் பண்ணுறதுக்கு முதல்ல இந்த ஆலன் கீ வச்சு இந்த ஸ்க்ரூவை டைட் லூசன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு சரியான இடத்துல உட்காந்ததுக்கப்புறம் நல்லா டைட் பண்ணிவிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேல் புறத்தில் இருக்கிற இந்த ஆர்ம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் வந்து இந்த மொபைல் ஃபோன் வந்து உட்கார போகுது. ஸோ அதை வந்து உங்களுக்கு தேவையான டைரக்ஷனில் நீங்கள் திருப்பி வச்சுக்கலாம். ஸோ எப்படி வேணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி சும்மா டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக அதை லைட்டாக லூசன் பண்ணி கூட நீங்கள் அங்கங்கே திருப்பி வச்சு உங்களுக்கு பிடிச்ச இடத்துல வச்சு நீங்கள் டைட் பண்ணிடலாம். ஸோ இப்போ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். வேறு இதுக்கு ஒன்றும் சுத்தலாம் கிடையாது, ரொம்ப ஈஸியான ஒரு வேலை தான். பட் இப்போ வந்து நம்ம அடுத்து வந்து நம்ம மொபைல் ஃபோனில் ஸ்டிக்கரை ஒட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்டாண்டுக்கான ஸ்டிக்கரை. ஸோ அதை வந்து இதில் நம்ம ஒட்டி வச்சு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஒரு மெக்கானிசமில் நல்லா லாக் ஆகி உள்ளுக்குள்ளே உட்காந்துக்குது. ஸோ ஹேண்டில் பார் நல்லா ஆட்டினாலுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரோடோடைய வைப்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஸோ அந்த ஒரு வைப்ரேஷன்லையும் இது கீழே விழுகாத அளவுக்கு ஒரு ஸ்டர்டியான ஒரு ஃபிட்டிங் உள்ளுக்குள்ளே இருக்குது. பட் இதை எடுக்கிறதுமே ரொம்ப ஈஸி. டக்குன்னு சைடில் ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்குது. அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா டக்குனு மொபைல் ஃபோன் கையில் வந்துடுது. ஆக்சிடென்டலாக இது கீழே விழுகிற மாதிரி எனக்கு தெரியல. ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ஃபிட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. என்ன ஒரு விஷயம், இதை மொபைல் ஃபோனில் நீங்கள் ஒட்டுறது வந்து ஒரு கம்மு வச்சு 3M ஸ்டிக்கர் வச்சு நீங்கள் ஒட்டுறீங்க. இந்த ஸ்டிக்கர் இப்பொழுதைக்கு ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக ஸ்டடியாக இருக்குது. பட் நாளடைவில் அந்த வெயில் ப்ளஸ் இந்த மழை, இந்த குளிர், இந்த டெம்பரேச்சருடைய மாறி பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்ளூ வந்து வீக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ வந்து இது லூஸ் ஆகி கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலுமே
இப்பொழுதைக்கு நமக்கு என் கையில் இருக்கிறத வச்சு பார்க்குறப்போ ரொம்ப ஒரு ஸ்டர்டியான ஃபிட்டிங். மொபைல் ஃபோன்லேயும் சரி, அந்த மொபைல் ஃபோன் இந்த ஆர்மில் உட்காந்து இந்த ஸ்டாண்டில் உட்காந்துக்கிறதையும் சொல்லி நல்ல பெர்ஃபெக்டான ஒரு ஃபிட்டிங்காக இருக்குது. ஸோ எவ்வளோத்துக்கு ஒரு காஸ்ட்லியான மொபைல் ஃபோனாக இருந்தாலும் பரவாயில்ல, தைரியமாக உங்களுக்கு இல்லை இந்த ஸ்டாண்டில் வச்சு மொபைல் ஃபோனை நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் இன்னொரு விஷயம் நீங்கள் நான் வச்சுக்கிறது என்ன அப்படின்னா, பைக் ஓட்டுறப்போவோ இல்லை சைக்கிள் ஓட்டுறப்போவோ நீங்கள் மொபைல் ஃபோன் உபயோகத்தை வந்து கண்டிப்பாக தவிர்க்கவும். யாராச்சும் உங்களுக்கு கால் பண்ணாங்க அப்படின்னா சைடில் ஓரம் கட்டிட்டு மொபைல் ஃபோனை அந்த ஸ்டாண்டில்ருந்தே வச்சு கூட நீங்கள் எடுத்து பேசிக்கலாம். பட் வண்டி ஓட்டிக்கிட்டே மொபைல் ஃபோன் பேசுகிறத தவிர்க்கும். ஸோ உங்களுடைய வேலை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போது மேப் பார்க்குறது ரொம்ப அவசியமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய வேலைக்கு தேவையான ஒரு விஷயமா இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து நீங்கள் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டிராஃபிக் ரூல்ஸை மதித்து நம்ம வந்து எல்லாரும் யாராக இருந்தாலும் வண்டி ஓட்டுங்க. அப்படி நீங்கள் வண்டி ஓட்டுறப்போ உங்களுக்கு ஒரு மொபைல் ஃபோனை ஹோல்டு பண்ணுறதுக்கு ஒரு சேஃபான ஒரு ஸ்டாண்ட் வேணும்னா இந்த ஸ்டாண்ட் நீங்கள் வாங்கிக்கலாம். இதை வந்து என்னுடைய பைக்லையும் நான் ஃபிட் பண்ணி பார்த்துட்டேன், பைசைக்கிளையும் ஃபிட் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ ஃபிட்டிங் சூப்பராக இருக்குது. இதோடைய யூசேஜும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு ஸ்டைலிஷாக இருக்குது. மொபைல் ஃபோன் இருந்தாலும் சரி, மொபைல் ஃபோன் இந்த ஸ்டாண்டில் எடுத்தாலுமே சரி, ஒரு ஸ்டைலிஷான ஒரு ஸ்டாண்ட் இருக்கிற இந்த மொபைல் ஃபோனை எடுத்துட்டாலுமே ரோடையை மறைச்சிட்டு இருக்கிற மாதிரி ஸ்டாண்டெல்லாம் இல்லாமல் ஒரு மினிமல் டிசைனில் அழகான ஒரு ஸ்டாண்ட். இது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அது வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனுக்கு கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த பதிவு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வைக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Giri